இப்போ திருச்சியில் ரிவைவல் மீட்டிங்கு 2-3 சபையில் நம்மளை கூப்பிட்டுருக்குறாங்க. சரிங்களா? இந்த மாதம் கூப்பிட்டாங்க. நாங்கள் என்ன சொல்லிட்டோம், நம்ம என்ன சொன்னோம், இந்த மாதம் வேணாம், ஜெப மாதம், அடுத்த மாதம் ஜூலை மாதம் கூப்பிடுங்க வரோம்னு சொல்லியிருக்கிறோம். அநேக சபைகளில் நம்ம அந்த உயிர்மீட்சி கூட்டத்தை நடத்தி கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. கடந்த மாதம் அந்த திருச்சி பகுதியில் நாம் 40 ஊழியக்கார், ஏறக்குறைய 40 ஊழியக்கார்கிட்ட அங்கே வந்து அந்த கூட்டத்துக்கு வருகை தந்தார்கள். அவர்களுக்கு அந்த ஊழியக்காரர்களுக்கான கூட்டத்தை நாம் நடத்தி கொடுத்தோம். அப்போது அங்கே நம்ம சொன்னபோது நிறைய பேர் கூப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க, உயிர்மீட்சி கூட்டம் நடத்தி கொடுங்கன்னு சொல்லி. ஸோ நம்மளுடைய அந்த அகாடமிக் இயர், ஒலித்தின் அகாடமிக் இயர் அடுத்த மாதத்துலேருந்து, இந்த மாதம் நாங்கள் வரமாட்டோன்னு சொல்லிட்டோம். ஏன்னா ஜெப மாதம், நம்ம எல்லோரும் ஜெபிக்கணும். வீட்டில் இருந்தாலும் சரிங்க, எல்லோரும் சேர்ந்து நம்ம ஜெபம் செய்வோம். மசீது ஆன் பண்ணிட்டியா? லைவ் ஜெபம் செய்வோம். மகா இரக்கமுள்ள எங்கள் ஜீவனுள்ள தேவனே, இந்த பரிசுத்த ஒரு நாளின் காலை வேளையில் இப்படியாக நாங்கள் ஒன்று கூடிய ஆராதிக்க எங்கள் கொடுத்த விலையேறு பெற்ற தருணத்துக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வெளிப்படுத்தின விசேஷத்தில் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் யோவான் சொல்லுகிறான், கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன்னு சொல்லி. அப்பா, இது கர்த்தருடைய நாளில் எங்களை ஆவிக்குள்ள நீர் நடத்த வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் சுவாமி. எங்கே ஆவியானவர் உண்டோ அங்கே எங்களுக்கு விடுதலை உண்டு. எங்கே ஆவியானவர் உண்டோ அங்கே தெய்வீக சமாதானம் உண்டு. எங்கே ஆவியானவர் உண்டோ அங்கே பரிபூர்ண ஆனந்தம் உண்டு சுவாமி, பேரன்பும் உண்டு. நாங்கள் அப்படியாக இதோ இந்த கர்த்தருடைய நாளில் எங்களை ஒவ்வொருத்தரையும் நீர் ஆவிக்குள்ளே ஆக்குங்க சுவாமி. ஆவினால் நம்முடைய வார்த்தையை கொடுங்க, நம்முடைய நாம மகிமைப்படட்டும். கூடியிருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வதியும். இந்த வார்த்தையை இந்த ஆண்டவரே வாட்ஸ்அப் மூலியமாகவும், யூடியூப் மூலியமாகவும், ஃபேஸ்புக் மூலியமாக கேட்குற ஒவ்வொரு ஆத்மாவையும் நீர் உயிர்ப்பியும் ஆண்டவரே. அவங்களோடு இடைப்படுங்க, நம்முடைய நாம ஸ்தோத்திரிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி கேட்குறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுத்த வசனமானது லூக்காக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 27 நம் வாசிக்க கேட்போம். லூக்காக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் வசனம் 27 வாசிக்க கேட்போம். அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். அவர் அவனை நோக்கி, நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயையும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து,
நீ இவனை விசாரித்துக்கொள். அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்காக செலவழிந்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் திறனாயிருந்தான்? உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். அதற்கு அவன், அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடியே செய் என்றார். பாருங்க, ஆண்டவராகிய தேவன் ஒரு மனுஷன் பூர்ணப்பட வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் ஒரு சிறந்த வாழ்க்கையை செய்ய வேண்டும் என்றால் ஆண்டவர் ஒரு ஊமையை சொல்லுகிறார். அது என்னென்றால், ஒருவன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு திரும்பி செல்கிறான். எருசலேம் நகரம் தேவனுடைய நகரம். அவன் தேவனுடைய ஆலயம் அங்கே இருக்கிறபடினால அவன் தேவனுடைய ஆலயத்தை தொழுது கொண்டு அவன் எரிகோ வழியாக அவன் செல்லுகிறான். பாருங்க, அவன் செல்லும்போது திடீர்னு அங்கே கல்லருங்க என்ன பண்ணாங்க, அவனை தாக்கினார்கள். அவன் கையில் இருந்ததெல்லாத்தையும் பிடுங்கி கொண்டார்கள். அடித்து அவனை குற்ற உயிராக போட்டாங்க. பாருங்க, நான் ஜெருசலேம் போயிருந்த போது ஜெருசலேம்லேருந்து அந்த எரிகோ பட்டணம் வழியாக நான் போனேன். 6 கிலோமீட்ரு ஏறக்குறைய எரிகோ பட்டணம். போகிற வழியெல்லாம் மலைங்க, பள்ளத்தாக்குங்க. அப்பேற்பட்ட நிலைமையில் நிறைய அங்கே அபாயம் உண்டான இடம். இந்த நபருக்கு கல்லருங்க பாருங்க, அவனை தாக்கி எல்லாத்தையும் பிடுங்கி கொண்டு குற்றுயிராக விட்டு போயிட்டாங்க. அப்போது அந்த பக்கம் யாராவது வந்தாங்களாம், ஒரு ஆசாரியன் வந்தானா, தேவனுடைய ஆசாரியன் வந்தான். பார்த்துட்டு கடந்து போயிட்டான் ஒரு பக்கம். இன்னொருத்தன் ஆசாரியனுக்கு உதவி பண்ணுறான்ல, லேவியர் வரான். வந்தான் பார்த்துட்டு இன்னொரு பக்கம் அவன் கடந்து போயிட்டான். ஆனால் அங்கே ஒரு சமாரியன் வந்தானா. சமாரியன் யாருன்னானா, இஸ்ரவேலின் காணாட்சிக்கு சேராத ஒரு நபர், சத்தியத்தை அறியாத ஒரு நபர். சரிங்களா? அவன் அந்த மனுஷனை கண்ட உடனே என்ன பண்ணானா, அவன் கையில் இருந்த எண்ணெயை ஊற்றி அந்த காயங்கள்லாம் தொடச்சி மருந்து பார்த்து அவனுக்கு திராட்சை ரசத்தை கொஞ்சம் குடிக்க கொடுத்து என்ன பண்ணானா, அவன் கொண்டு வந்த மிருகத்தின் மேலே, குதிரையோ இல்லை கழுதையோ, அதன் மேலே உட்கார வைத்து அவன் கூட்டிகிட்டு போய் எங்கே இட்டுன்னு போனான், ஒரு லாட்ஜுக்கு இட்டுன்னு போனானா. சரிங்களா? கொண்டு போய் ஒரு சத்திரத்தில் விட்டு என்ன பண்ணானா, இவனை கவனிங்க, 2 காசு கொடுத்தானா. நான் திரும்பி வரும்போது இந்த 2 காசு கட்டில் அதிகம் செலவு நீங்கள் செய்திருப்பீங்களான்னா நான் என்ன பண்ணுறேன், அந்த கொடுக்குறேன். பாருங்க, அந்த நபர் ஏசாமி கூப்பிட்டாங்க, லாயரு. நான் என்ன பண்ணணும்னு கேட்டான். நீ தேவனை முழு இருத்தோடு ஆராதி, முழு பலத்தோடு தேவனுக்கே முதலிடம் கொடு. 2வது நான் என்ன பண்ணும், தன்னை போல பிறர் நேசினார் இல்லையா? லவ் அஸ் யுவர் நேபர், லவ் யுவர் செல்ஃப் அஸ் ஏ லவ் யுவர் நேபர்னாரு ஆண்டவர். என்ன சொன்னார், உன்னுடைய அயலானையும் நேசினார். அயலான்னா யாரு, நேபர். அப்போது யார் அந்த நேபர்னு கேட்கும்போது இந்த கதையை சொல்கிறாரு. அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, பாருங்கள், நீங்கள் ஒருத்தர் மேலே இரக்கமுள்ளவர்களாக இருங்க, அன்புள்ளதாக இருங்க. கர்த்தரை முழு இருத்தோடு தேடுறது ஒரு காரியம் என்றால், பிறரை தன்னை போல நேசிப்பது இன்னொரு காரியமாக இருக்குது என்று சொல்லி
ஆண்டவர் நேசிக்க இந்த நபருக்கு, இந்த லாயருக்கு கற்றுக் கொடுக்குறார். பாருங்க, எப்போ ஒரு நபர் அந்த இன்னோசன்சி எழுந்துடுறாங்களோ, இன்னோசன்சின்னா என்ன தமிழில்? கபடற்ற இருதயம். அதை ஒரு மனுஷன் இழந்துட்டா அவங்க என்ன ஆயிடுறாங்க? ஒரு தேவனுடைய ஆவிக்குரிய மனுஷனாக இல்லாமல் கடினமாக மாறிடுறாங்க. அப்படி மாறக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த கதையை ஆண்டவர் அந்த லாயருக்கு போதிக்கிறார். நாம் கூட பாருங்கள், ஒரு கிறிஸ்துக்குள்ளே இருப்பானா அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். அதாவது கிறிஸ்துவை போல அவன் மாறுகிறான். அந்த கிறிஸ்துவின் சுபாவத்தில் இது ஒரு சுபாவத்தை தேவன் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறார். நம்ம பிள்ளைங்க கூட அந்த கபடற்ற நிலைமையை விட்டு விலகி போயிடக்கூடாது, கடின இருதயம் வந்துடக்கூடாது. பாருங்கள், எங்கள் அப்பா ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருந்தார். அந்த ஃபேக்ட்ரியில் நான் சின்ன பையனாக இருக்கும்போது வேலை பண்ணி கொண்டு இருந்தேன். சரிங்களா? அது அந்த ஃபேக்ட்ரி, அந்த இடம் வந்து என் மனைவியுடைய அக்கா அவங்க வீடு தான். சரி, அவங்க தாத்தா அங்கே வாடகை கொடுத்துருந்தாங்க எங்கள் அப்பாவுக்கு. பக்கத்து வீட்டில் ஒரு ஊழியக்காரர் இருந்தார். சரியா? இப்போ இருக்கிற ஐயர் மில்டன் ஐயருடைய அவங்க வீடு. அங்கே ஒரு பாஸ்டர் தேவதாசன் அவர் பேர், அவர் வாடகை இருந்தார். அவங்க பிள்ளைங்க வந்து ஒரு பையன் 2 பொண்ணுங்க. பெரிய பொண்ணு ஒரு எவ்வி மழை, ஒரு ஆள் விழுந்து கிடந்தான். அந்த மழை வருதுன்னு சொல்லிட்டு அந்த அம்மா, அந்த பெரிய பொண்ணு என்ன பண்ணாங்க, அவர் உள்ளே அப்படியே தூக்கி இழுத்து வெரண்டாவில் உட்கார வச்சாங்க. ஆனால் அந்த ஆள் குடித்தானோ என்ன தெரில, ஆனால் ஒன்றுக்கு பண்ணிட்டான் உள்ளே. அவங்க அம்மா வந்தாங்க, வந்து பார்த்துட்டு இந்த பொண்ணை அடின்னு அடித்தாங்க. எப்படி உள்ளே சேர்க்கலாம், உள்ளே உட்கார வைக்கலாம். நான் பார்த்துட்டு என்ன யோசித்தேன், நல்ல விஷயம் தானே இந்த பிள்ளை செஞ்சிச்சு, ஏன் இந்த அம்மா போட்டு இப்படி அடிக்கிறாங்க அப்படின்னு யோசித்தேன். சரிங்களா? நம்ம பிள்ளைங்க அந்த இன்னோசன்ஸ் ஏந்துட்டாங்கன்னா எப்படி ஆகிடுவாங்க? கடின ஒரு இருதயம் மாறிடுவாங்க. நம்ம வயதாகும் போது கூட நம்மளை பார்க்க யாரும் இருக்க மாட்டாங்க, இல்லைங்களா? அப்படி இருக்கக்கூடாது. கருத்துணையுள்ளவர்களாக, அன்புள்ளவர்களாக, தங்கமான மனதுக்குள் உடையவர்களாக இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட நிலைமை மாறுது என்றால் பாருங்க, நம்மளுடைய குடும்பத்துக்கு நம்பிக்கையே இல்லை. 2 காரியத்தை இயேசுசாமி ஜனங்களுக்கு போதித்தது இந்த கதை மூலியமாக நம்மளுக்கு வெளிப்படுகிறது. முதல்ல எப்படி கர்த்தரை நாம் தொழுது கொள்ள வேண்டும், இல்லையா? பாருங்க, அந்த வசனத்தை வாசிங்க. 27 வாசிங்க. அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். இது 2 காரியத்தை தேவன் ஆணிதரமாக நம்மளை பின்படுத்தும்படியாக சொல்லுகிறார். ஏன் அது ஆணிதரமாக சொல்ல வேண்டும் என்றால், இதில் ஜீவன் உண்டு, இதில் நமக்கு ரட்சிப்பு உண்டு, இதில் நம்மளுக்கு பரலோகம் உண்டு. பரலோகத்தின் பிள்ளைகளாக நம்மளை ஆக்கக்கூடிய குணசிங்கள் இந்த காரியத்தில் உண்டு. நான் இன்னும் பூர்ண பண்ண என்ன பண்ணணும்னு கேட்குறான். அப்போ தான் சொல்கிறாரு, தன்னை போல உன்னுடைய யாரை நேசின்றாரு? அயலான நேசி, உன் அயலான நேசி. அப்போது அந்த கதை சொல்லி முடித்த உடனே அவன் சொல்லுகிறான், அந்த சமாரியன் தான் உண்மையான தன் அயலான நேசிக்கிற நபர் என்று சொல்லும்போது, நீயும் அதை செய், நீ அதை செய் என்று சொல்லுகிறார்.
ஆவிக்குரிய குணாதிசயங்கள் நமக்குள்ளே வரும்போது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்போம், கர்த்தருடைய பிள்ளைகளாக இருப்போம். தேவன் நம்மளை விசேஷித்த வழியில் நம்மளை நடத்துவார். தேவன் நடத்துகிறத நாம் நிச்சயமும் பார்ப்போம். சரிங்களா? பிள்ளைங்களை ஒரு ஆவிக்குரிய தாய் தகப்பன் பெற்றெடுப்பார்களானா, தேவன் அவர்களை வளர்க்குறாரு, தேவன் அவர்களை பார்க்குறாரு, தேவன் அவர்களை போஷிக்கிறாரு, தேவன் அவர்களை படிக்க வைக்கிறாரு. அவர்களுடைய படிப்பிலேயே நல்ல சிறந்த அந்த கோர்ஸுங்களை எடுக்க வைக்கிறாரு. அப்புறம் நல்ல வேலை கிடைக்க முடியாது செய்கிறாரு. வேலை கிடைத்த பின்பு திருமணத்தையும் செய்து வைக்கிறாரு. அது தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுதான் தேவனே சார்ந்து வாழ்வது வாழ்க்கை. நம்மளுடைய குணம் நல்ல குணங்களாக இருக்கலாம், ஆனால் தேவன் செய்யக்கூடியதோ சிறந்தது. நல்லதுக்கும் சிறந்ததுக்கும் வித்தியாசம் என்ன? இங்கிலீஷ் ப்ராவர்ப்ஸ் சொல்லுது. என்ன சொல்லுது? குட் இஸ் த எனிமி டு த பெஸ்ட். எப்பவுமே குட் இஸ் த எனிமி டு த பெஸ்ட். நம்ம சிறந்ததை பெற வேணும் தேவனிடத்திலிருந்து என்றால் பாருங்கள், எப்பவுமே நல்லது இனிமையாக இருக்குதான், தடையாக இருக்கிறது தான். நம்ம யோசிக்கிறதெல்லாம் நல்லது. பிள்ளைங்களை எப்படி பண்ணோம், அப்படி பண்ணோம், இப்படி பண்ணோன்னு. ஆண்டவர் செய்யறது சிறந்தது. தேவன் செய்யும்போது நம் குடும்பத்துக்கு ஆச்சரியமாக இருக்கும் இல்லையா? ஆச்சரியமாக இருக்கும். நம்ம இதை பண்ணலாம் அதை பண்ணலாம்னு நினச்சிருப்போம். ஆண்டவர் சிறந்த வழிகளை காண்பிப்பார். எந்த குடும்பம் ஜெபிக்கக்கூட குடும்பமாக இருக்கிறதோ அந்த குடும்பத்துக்கு அபாயமே இல்லை, அபாயமே இல்லை. என் அம்மா என்ன சொல்லுவாங்க? எத்தனை பிள்ளைங்க தேவன் எனக்கு கொடுக்குறாரோ அத்தனை பிள்ளைங்களை நான் பெற்றெடுப்பேன்னு சொல்லுவாங்க. எல்லாரும் வந்து சொல்லுவாங்க, ஏங்க 6 பிள்ளைங்க போதாதா? போதும், நிறுத்துங்க, இன்னும் பிள்ளைங்க வானா. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, எத்தனை பிள்ளைங்க கடவுள் கொடுக்குறாரோ என் பிள்ளைங்களை வளர்க்க எனக்கு பலனும் கொடுப்பாரு, என் குடும்பத்தையும் கடவுள் நடத்துவார். அதனால் நான் வேண்டான்னு சொல்ல மாட்டேன் நான் சொல்லுவாங்க அப்பப்போ. சரியா? வர சொந்தக்காரங்கோ நண்பருங்கோ எல்லாம் இதே கேள்வி இருக்கும் எங்கள் அம்மா கிட்ட அப்பாட்ட. ஆனால் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, எத்தனை பிள்ளைங்க ஆண்டவர் கொடுக்குறேன் சொல்லி அவங்க தேவனை சார்ந்து வாழ்ந்தாங்க. அதனால் எத்தனை பிள்ளைங்க கொடுத்தாரு? 10 பிள்ளைங்க. நாங்கள் எத்தனை பிள்ளைங்க? 10 பிள்ளைங்க. சரிங்களா? 10 பேருக்கும் ஆண்டவர் எங்கள் அம்மா மூலியமாக பேரை வச்சார். சரிங்களா? பேர் அற்புதமான பேருங்க, எல்லாமே பெரிய பெரிய பேர். எல்லாம் சொல்லுவாங்க, ஏங்க ஒரு பேர் போதும் இல்லையா, நாங்கள் 3 பேர் வைக்கிறீங்க, 4 பேர் வைக்கிறீங்க. எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப இஷ்டங்க. என் அக்கா பேர் ஈவ்லின் இன்பராணி. எத்தனை பேருக்கு இல்லை? ஈவ்லின் இன்பராணி 3 பேர் வந்துச்சா. அப்புறம் நான் பிறந்தேன் 2வது. என் பேர் நான் வச்சிட்டாங்க ஐசக் பேர் இன்பராஜ்னு வச்சிட்டாங்க. சரிங்களா? ஐசக் பேரின்பம் இருக்குதில்ல பைபிளில். பேரின்பம் மீன்ஸ் ஜாய் ஃபார் எவர் மோர். சரியா? பேரின்பம்னு வச்சுட்டாங்க, பேரின்பராஜ் அப்படின்னு. அடுத்தது என் தங்கச்சி பிறந்தா. என் தங்கச்சிக்கு என்ன பேர் வச்சுட்டாங்க? எத்தல் வீணா தீப ராணி. 4 பேர் வச்சுட்டாங்க. எத்தல் வீணா தீபராணி. அடுத்தது என் தம்பி பிறந்தான். அவனுக்கு என்ன பேர் வச்சுட்டாங்க? மில்டன் எழில் ராஜ் வச்சுட்டாங்க. அடுத்தது இன்னொரு தம்பி பிறந்தான். அவனுக்கு என்ன பேர் வச்சுட்டாங்க? நியூட்டன் நிர்மல் ராஜ்னு வச்சுட்டாங்க. அடுத்தது இன்னொரு தம்பி பிறந்தான். அவனுக்கு டேவிட் ஏர்னஸ்ட் ராஜ்னு வச்சுட்டாங்க. அப்புறம் இன்னொரு தங்கச்சி பிறந்தா, அதுக்கு லாரின் ஜீவராணின்னு வச்சுட்டாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு தம்பி பிறந்தான். அவனுக்கு கெல்வின் விமல் ராஜ்னு வச்சுட்டாங்க. அப்புறம் இன்னொரு தம்பி பிறந்தான். அவனுக்கு இமானுவேல் நோயல் ராஜ்னு வச்சுட்டாங்க. அப்புறம் கடைசி அவர் தம்பி பிறந்தான், ஜோசப் நெல்சன் ராஜ்னு வச்சுட்டாங்க. பார்த்தீங்களா? அதே மாதிரி நாங்கள்லாம் வளரணுன்னு அவங்களுக்கு ஆசை. அதில் பைபிள் உள்ள தீர்க்கதரிசியின் பேரும் இருக்குது இல்லையா? ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரத்தை மனுஷனுடைய பேரும் இருக்கிறது. அது கூட சயின்டிஸ்ட்டு பேரும் இருக்குது.
ஈவ்லின் போது அவங்க லெக்சரர், அவங்க டிகிரி படிக்கும்போது அவங்களுக்கு ப்ரொஃபஸர் அவங்க தான், அவங்க பேர் வச்சுக்கிறாங்க. எத்தனும் அதே மாதிரி பேர் இல்லைங்களா, எல்லாம் சேர்த்து வச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு விருப்பமானதும் எப்படி வரணும் வளரணும்னு சொல்லிட்டு பாருங்கள். தேவ பயத்தில் பக்தியில் நம் குடும்பத்தை நம்ம நடத்துவோமானால் நம்ம தேவ பயத்துக்குள்ளே இருக்க வேண்டும். அப்போ நம்ம குடும்பம் எப்படி இருக்கும்? சீர்பட்டு இருக்கும். சமுதாயத்தில் எல்லாம் சொல்லுவாங்க, வாழ்ந்தால் இந்த குடும்பத்தை போல் வாழணும். ஒரு எக்ஸாம்பிள் லைஃப் நம்ம குடும்பம் எப்பவுமே இருக்கும். எப்போ தேவனை விட்டு விலகுறோமோ நம்மளுக்கு அபாயம். பிசாசி காத்து கொண்டுக்கிறான் எந்த வேலையில் நம்ம விட்டு விலகணும்னு சொல்லி, விலகுவோம் அப்படின்னு. ஏன்னா நம்ம தேவனை விட்டு விலகும்போது அவன் என்ன பண்ணுவான்? நம்மளை தாக்குவான். சரிங்களா? அவன் வேலையை என்ன வேலை? அவனுக்கு பேரெல்லாம் நிறைய பேருங்க உண்டு. அக்யூசர் ஆஃப் த பிரதரன், சகோதரனை குற்றப்படுத்துகிறவன், சகோதரியை குற்றப்படுத்துகிறவன். பக்கத்தில் இருக்கிறது தான் இருப்பாங்க, அன்பாக இருப்பாங்க. ஆனால் அவன் என்ன பண்ணுவான்? இந்த விதைகளை விதைப்பான், குற்றப்படுத்த முடியாது. அவன் என்ன எதுக்கெல்லாம் வரானா? கொல்றதுக்கு, அழிக்கிறதுக்கு, நம்ம ஆத்மாவை திருடுறதுக்காக வரானா, வேறு ஒன்றத்துக்கும் வரான் பைபிள் சொல்லுது. அதனால தான் நம்ம என்ன பண்ணக்கூடாது? தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை யாருக்கும் கொடுத்துருக்கோம். பிசாசிக்கோ இல்லை மனுஷனுக்கோ கொடுக்கக்கூடாது. தேவனுக்கு கொடுக்கக்கூடிய கனத்தை தேவனுக்கு தான் கொடுக்கும். சரிங்களா? தேவன் அப்பேற்பட்ட நபர்களை என்ன பண்ணுறாரு? நேசிக்கிறார். அப்பேற்பட்ட நபர்களை உயர்த்துகிறார், ஆசீர்வதிக்கிறார். பைபிளில் பார்க்குறோம், யாருமே ஆண்டவர் விடவே இல்லை. யாரெல்லாம் அவரை கனப்பண்ணினார்களோ அவர்களெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணார்? விடவே இல்லை, விடவே இல்லை. அவர்களை உயர்த்தினார், அவர்களை பாதுகாத்தார், அவர்களை உபயோகப்படுத்தினார். அவருடைய சந்ததிங்களெல்லாம் தலைமுறை தலைமுறை ஆசீர்வதித்தார். புரிஞ்சுங்களா? தேவனுடைய கிருபை எப்போ பெருகும் தெரியுங்களா? தேவனுடைய கிருபை எப்போ பெருகும் தெரியுங்களா? நம்ம ஆண்டவரே நம்பி இருக்கும்போது, பிரச்சனை வரும்போது இந்த பக்கம் அந்த பக்கம் சாயாமல் தேவனே நம் சார்ந்திருக்கும்போது தேவனுடைய கிருபை நம்மளுக்கு பெருகும். எங்கே பைபிள் சொல்லுது, எங்கே பாவம் பெருகுதோ அங்கே தேவனுடைய கிருபையும், எங்கே பாவம் பெருகுதோ அங்கே தேவனுடைய கிருபையும் பெருகும். டோர் தந்து விட்டுருப்பா, ஆண்டி வெளிக்கிறாங்க இப்போ. பாருங்க, தேவனுடைய வார்த்தை என்ன பார்க்குறோம் என்றால், அந்த லாயருக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? இதே வண்ணமாக போய் நீ செய், அப்போ தான் நீ கிறிஸ்துவின் பிள்ளையா நீ இருப்பாய், பரலோகத்தின் பிள்ளையா நீ இருப்பாய். பார்த்தீங்களா? தேவனை விட்டு ஒரு நபர் விலகும்போது என்ன நடக்கும்? தேவனுடைய ஆசீர்வாதம் அந்த மனுஷனை விட்டு விலகிடும். ஒருபோதும் நம்ம தேவனுடைய வார்த்தை விட்டு விலகக்கூடாது. அதனால தான் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை நாம் வாசிக்க வேண்டும். நம்ம ஆவியில் வளர வேண்டும். தேவ ஆவி ஒரு மனுஷனை தொடும்போது அந்த மனுஷன் எப்படி மாறுறான்? ஏசாமி போலே மாறுறான். ஏசாமியுடைய அன்பு எப்படி இருக்குது? பிறரை மன்னிக்கும்படியாக இருக்குது இல்லையா? பாவிகளை நேசிக்கும்படியாக இருக்குது. அந்த மனுஷனுக்கு இருக்கிற பாவத்தை தான் வெறுக்கிறார். பாருங்கள், மனுஷன் நம்மளுக்கு எதிரி இல்லைன்னு பைபிள் சொல்லுது. யார் எதிரி? பொல்லாத ஆவிகள். சரிங்களா? ஒரு மனுஷன் பாருங்கள், மாம்சமும் ரத்தமும் இருக்கிறான் இல்லைங்களா? ஒரு மனுஷன் மாம்சம் ரத்தம் இருக்குது இல்லையா? அந்த மாம்சமும் ரத்தம் மனுஷன் நம்ம எதிரி கிடையாதுங்க. அவனை ஆளுகிற பிசாசி
பொல்லாத ஆவிகள். அந்த பொல்லாத ஆவிகள் தான் நம்மளுக்கு எதிரி. அதனால தான் பைபிள் சொல்லுது, நம்ம யாருக்காக ஜெபம் பண்ணோமா, அந்த அசுத்த ஆவிங்க அந்த மனுஷனை பிடித்து நாசம் செய்து இல்லையா, தவறான வழியில் நடத்துது இல்லையா, அந்த ஆவிகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணோம். மனுஷனோடு நம்மளுக்கு போராட்டம் இல்லைன்னு எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் பைபிள் சொல்லிட்டு பாருங்க. எபேசியர் 30 வாசிங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம் மாம்சத்தோட ரத்தத்தோட போராட்டம் இல்லை, அதுதான் அந்த 12 இருக்குது. சரி, 12 இரு, 6ஆம் அதிகாரம்ல ஆறு 10ஆம் வசனம் வாசி. அப்படி கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க ராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். பாருங்க, இங்கே நம்மளுக்கு எப்பேற்பட்ட போராட்டம் உண்டாம். இப்போ நம்ம வாசித்தோம் இல்லைங்களா, நாம் இந்த போராட்டங்களை மேற்கொள்ள வேண்டும் என்றால் பாருங்க, மாம்சத்தோடு ரத்தத்தோடு நம்மளுக்கு போராட்டம் இல்லை. ஒரு மனுஷி மாம்சத்தோடு ரத்தத்தோடு தான் இருக்கிறாங்க, அவங்களோட நம்ம போராட வேண்டியது இல்லை. ஆனால் அவங்கள நடத்துகிற பொல்லாத ஆவிகள் இருக்குது, அந்த ஆவிகளை தான் கட்டணும் நம்ம இயேசுவாமி நாமத்தினால. அதை நாம் கட்ட வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்ய வேண்டுமா, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டும். சர்வாயுத வர்க்கம் என்று தேவன் சொல்லும்போது நம்மளுக்கு என்னென்ன வேண்டும்? சர்வாயுத வர்க்கம் சொல்லும்போது நம்மளுக்கு என்னெல்லாம் வேண்டும்? முதல் நம்மளுக்கு வேண்டியது என்னங்க? 14ஆம் வசனம் வாசிங்க. சத்தியம் என்னும் கச்சையை அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும். பார்த்தீங்களா, முதல்ல சத்தியம் நம்ம கொண்டிருக்க வேண்டும், அது அறையில் கட்டி இருக்க வேண்டும். ரெண்டாவது நீதி என்னும் மார்க்கவசத்தையும் நம்ம தரித்திருக்க வேண்டும். மூணாவது சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயுதம் என்ன பாதரட்சியும். பாருங்க, கால்களிலே பாதரட்சியம் சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடியவர்களா நம் பாதரட்சியத்தை அணிந்து கொண்டிருக்க வேண்டும். நாலாவது பொல்லாங்கவனையும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். பாருங்க, 5வது காரியம் விசுவாசம் என்ன கேடகம். எல்லாத்துக்கும் மேலாக விசுவாசம் கேடத்தை நாம் பற்றி கொண்டு எல்லா பிசாசி நம்மளை தாக்கக்கூடிய எல்லா அபாயத்துக்கு நாம் தப்பித்து கொள்ள வேண்டும் என கேடத்தை பிடித்து கொள்ள வேண்டுமா. ஆறாவது இரட்சணியம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். பாருங்க, 6வது 7வது 7 காரியம் தேவனுக்கு சொல்லுகிறார். ரட்சிப்பு,
தலைச்சீராவை நம்ம தரித்து கொள்ளணுமா? லாஸ்ட்டாக எந்த தேவனுடைய வார்த்தை என்ன, பட்டயத்தை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டுமா? இதுவைகளை கொண்டு தான் நம்ம விசுவாசத்தை எதிர்கொள்ள முடியும், வேற ஒன்றுமே இல்லை. அப்புறங்க எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலும் வீழ்த்து கொண்டிருங்கள். போதுங்க. இப்போ பார்த்தீங்களா, நம்ம செய்ய வேண்டியதெல்லாம்னா ஜெபம் தான் பண்ணணும். எல்லாருக்காக நம்மளை ஒரு எதிரி தாக்குறான்னு வைங்க, நம்ம அவனுக்காக ஜெபம் தான் பண்ணணும். புரிஞ்சுங்களா? நேற்று நினைக்கிறேன், ஒரு ஃபோனில் பயங்கர சத்தம் போட்டான். சரிங்களா? நானும் கூட சத்தம் போட்டேன். ஆனால் அவனுக்கு பணத்தை நான் 3000 தான் பேசுனது, ஆனால் ஏமாற்றி 5000 வாங்கிக்கலாம். 5000 6000 பாரு, ஒரு 1000 தான் அங்கே வாங்கிட்டுக்கலாம், 5000 என்கிட்ட. நான் சொன்னேன், எப்பா உன் திறமை குறித்து எனக்கு தெரியும், ஆனால் 1000 ரூபாய்க்கு இப்படி சண்டை போடுறியே தம்பி, அது சரியா அப்படின்னா சிரிக்கிறான். பார்த்தீங்களா? அவனுடைய சுபாவங்கள் நமக்கு எதிரியாக இருக்குது. அவன் என்ன நல்ல பையனாக இருக்கலாம், அவனை மாற்றலாம். சரிங்களா? எத்தனையோ முறை ஆண்டவரை பற்றி சொல்லியிருக்கிறேன். அதனால் சுபாவங்கள் தான் அந்த மனுஷனுக்குள்ளே இருக்க சுபாவம், பொல்லாத ஆவிங்க, அவைகளை தான் ஜெபத்தினால நம்ம கட்டணும். அப்போ தான் விடுதலை நம்ம பார்ப்போம். இல்லைன்னா அந்த பொல்லாத மனுஷன் எண்ணத்தோடு நம்மளோட வந்து பேசலாம் தெரியாது. நம்மளை ஏமாற்றலாம், பணத்தை பிடுங்கலாம், இல்லை அது இது தீமை செய்யலாம் இல்லையா? யார் தீமை பண்ண வராங்களோ ஆண்டு காமிச்சிருவார், இந்த மனுஷன் தீமை பண்ண போகிறான், ஜாக்கிரதை, ஜெபம் பண்ணு. அதான் நம்ம தேவன் இந்த சர்வாத வர்க்கத்தை தரித்து கொள்ளும் போது பொல்லாங்க நம்மளை தாக்கவே முடியாதுங்க. எதிரி நம்மளை தாக்கவே முடியாது. நம்ம பலசாலியாக உறுதியாக கருத்தாக இருப்போம். தேவன் நம்மளை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். நம்மளை ஒருபோதும் கைவிடவே மாட்டார் தேவன். அதனால தான் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய குணாதிசயங்களை நாம் கொண்டு ஜீவிப்போமானால் நம்ம பிள்ளைங்களையும் அப்படியே வளருவாங்க இல்லையா? தமிழில் கூட இந்த ப்ராவர்ப்ஸ் சொல்லுவாங்க இல்லையா? தாயை போல இல்லை. ஏன் சொல்கிறாங்கன்னா, நூலை போல சேலை, தாயை போல பிள்ளை அப்படின்றாங்க இல்லையா? நம்ம ஆவிக்குரிய குணாதிசயங்களை கொண்டு ஜீவிப்போமானால் நம்ம பிள்ளைங்க எப்படி வருவாங்களாம்? நம்மளை போலே வளருவாங்க. அதனால தான் நாம் சுத்திகரிக்கப்பட்டவர்களாக ஜீவிக்க வேண்டும். பிள்ளைகள் சுத்தமாக இருப்பார்கள், பரிசுத்தமாக இருப்பார்கள். நம்முடைய சந்ததி பரிசுத்தமாக இருக்கும். ஆண்டவர் சொல்கிறாரு, இன்றைய ரட்சன் நாள் அந்த தலைசீராக அணிந்து கொள்ளுங்கன்றார் இல்லையா? நீதி என்னும் மார்க்க வசத்தை தரித்து கொள்ளுன்றாரு. சத்தியம் என்னும் கட்சியையும் கட்டினவர்களாக இருக்கணுமா நம்ம? பார்த்தீங்களா? சுவிசேஷத்தை பிறருக்கு அறிவிக்க பாதரட்சத்தை அணிந்திருக்கணுமா? சரியா? விசுவாசம் உடையவர்களாய், விசுவாசத்தின் பிள்ளைகளாக விசுவாசத்தின் கேடத்தை முடிச்சுக்கொள்ளுங்கன்றாரு. இதெல்லாம் எதிரி தாக்கும்போது நாம் பாதுகாக்கப்படுவோம். ஆனால் தான் இப்பேற்பட்ட ஆவிக்குரிய குணாதிசயங்களை நாம் கொண்டு ஜீவிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. என்னுடைய தாத்தாவை நான் பார்ப்பேன்னா வீணாக பார்க்கவே முடியாது. அவருடைய அறையில் ஜெபித்து கொண்டே இருப்பார். முழங்கால் போட்டு கையை கோத்து கொண்டு அந்தனே இருப்பார், ஜெபம் பண்ணே இருப்பார். சரிங்களா? கருத்தாக குணத்தை நடத்துவார். எங்களுக்கெல்லாம் ஜெபித்தவர். அதனால தான் இது உங்களுக்கு முன்பாக சத்தியத்தை வேதத்தை வைத்து நிற்கிறேன். அப்பேற்பட்ட ஜனங்களாக நாம் இருப்போமானா நம்ம பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க? நம்ம பேர பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க? கருத்துள்ள பிள்ளைகளாக, பேர் சொல்லக்கூடிய பிள்ளைகளாக இருப்பார்கள். பெற்றோர்களை கடைசி நாள் வரைக்கும் காக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். எங்களுக்கு நம்ம முன்னாடி இங்கே என் மனைவியுடைய அக்கா இருக்கிறாங்க.
அவங்க அம்மாவை எப்படி பார்த்தாங்க தெரியுங்களா? சொல்லவே முடியாது. அவ்வளோ கருத்தாக அவங்க பார்க்க வேண்டிய விதத்தில் அப்படி பார்த்தாங்க. அவங்க அம்மா கொடுத்து வச்சவங்க தான். சரிங்களா? அப்பேற்பட்ட ஆவிக்குரிய குணாதிசயங்களை நாம் கொண்டு ஜீவிக்கும்போது அந்த கடைசி மூச்சு வரைக்கும் நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க? நம்மளை இல்லையா, நம்மளை நடத்துவாங்க. அதுதான் வெற்றி. நம் வாழ்க்கை செய்யக்கூடிய வாழ்க்கை பூலோகத்தில் மற்றவங்க முன்னாடி சாட்சியாக ஜீவிக்கிறது வைக்கிறது அதுதான் முக்கியம். ஸோ ஆகியால் தேவனுடைய வார்த்தையை நாம் ஒருபோதும் தள்ளி விடாதபடி நாம் இருதயத்தில் கொண்டு ஜீவிக்கும்போது ஒரு நல்ல சமாரியனை போல நாம் இருப்போம். சமாரியன்னு சொல்லும்போது அந்நிய மனுஷன், ஆனால் ஆவிக்குரிய குணதிசத்தை ஆண்டவர் அவன் மூலியமாக நம்மளுக்கு போதிக்க அது போதுமானது என்றார். அப்பேற்பட்ட நல்ல குணதிசத்தை நாம் கொண்டு ஜீவிக்க வேண்டும். ஜெபம் செய்யலாம், ஜெபிக்கலாம். மகா இரக்கமுள்ள நீங்கள் ஜீவனுள்ள தேவனே, இந்த அருமையான வேலையில் நம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானித்தோம் ஆண்டவரே. உடைய வார்த்தையில் வல்லமை உண்டு ஆண்டவரே. உடைய வார்த்தையில் எங்களுக்கு ரட்சிப்பு உண்டு. நம்முடைய வார்த்தையில் எங்களுக்கு விடுதலை உண்டு. நம்முடைய வார்த்தையில் எங்களுக்கு பரலோகத்தை வைத்திருக்கிறீர். உமக்கு உகந்தவர்களாக ஜீவிக்க எங்களை நியமித்திருக்கிறீர். எங்கள் குடும்பங்களை சந்ததியாக ஆசீர்வதிக்க நீர் வல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொருத்தரும் உம்மை கனம் பண்ணி எங்களுடைய கடைசி மூச்சு வரைக்கும் உங்களுடைய வார்த்தையில் நிலைத்திருக்கவும் உங்களுடைய வார்த்தையின்படியே ஜீவிக்க எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நீர் கிருபை செய்யும். நீர் மகிமைப்படும். இந்த வார்த்தைகளை முத்திரை போடுங்க ஆண்டவரே. எங்களை உயர்த்தணும். இயேசு சுவாமி நாமத்தில் கெஞ்சி கேட்குறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே. ஆமென்.